எப்பா ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. யாரு நீயாடா பெரிய மனுஷன்? வேஷ்டி கட்டின எல்லாரும் பெரிய மனுஷனா? 3 நாளா அவ்வளவுதான் எங்கடா போன? இது உனக்கு தேவையில்லாத விஷயம், வெளியே போ. இருப்பா என்ன ரோட்ல என்ன பிரச்சனை? அதுவும் ஊர் தலைவர் என்ன பிரச்சனை உனக்கு? கேளுப்பா நல்லா. ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம நடு ரோட்ல போட்டு அடின்னு அடிக்கிறான். இவனா பெரிய மனுஷன்? இவனோட பெரிய மனுஷன்? இருப்பா என்ன பிரச்சனை மட்டும் நல்லா சொல்லுங்க. பிரச்சனையை சொன்னா தீர்த்து நீ வச்சிருக்கீங்க. சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் பாரு. சரி, பொங்கல் ஃபங்க்ஷன் இருந்தது. ஆமா, வருஷம் நடக்குது நம்ம ஊர்ல. இவனுங்களாம் எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு வந்தானுங்க. சரி. காசு கேட்டானுங்க தம்பி. சரி. 200 ரூபா நான் கொடுத்தேன். சரி. அதுக்கு இவன் என்ன சொன்னா, என்னடா சொன்ன? ஐயா, விலைவாசிலாம் ஏறி போச்சு, 200 ரூபா கொடுக்குறீங்களே, சொந்த வீட்டுக்காரங்க தானே, ஒரு 500 ரூபாயா கொடுங்கன்னு கேட்டேன். என்கிட்ட பணம் இல்லை தம்பி. என் பொண்டாட்டிகிட்ட இருந்து காசு வாங்கி நான் கொடுத்தேன் 500 ரூபாய். சரி. இப்ப ஃபங்க்ஷன் நடந்தது பொங்கலுக்கு. ஆமா, இப்ப 2 நாள் நடந்தது. அப்ப என் பொண்ணு அதை விளையாடி ஜெயிச்சது தம்பி. நல்ல விஷயம் தானே. அதுக்கு என்ன கொடுத்தான் கேளுங்க. என்ன கொடுத்தா? ஐயா, ஒரு பிளேட்டுங்க ஐயா. பிளேட்டு கொடுத்துருக்கா. எத்தனை பிரைஸ்? 3rd பிளேஸ் பிளேட் தானுங்க ஐயா. 3rd பிரைஸ் ஒரு ஆறுதல் பிரைஸ் மாதிரி கொடுக்குறது, அதுக்கு பிளேட் தான் கொடுப்பாங்க. ஓ, 3rd பிரைஸ்ன்றத பிளேட்டு கொடுத்துருக்காரு. சரி, ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு என்ன கொடுத்தாரு கேளு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன கொடுத்தீங்க? சோப்பு டப்பா. சோப்பு டப்பா கொடுத்துருக்கா. அவனை வெட்டணுமா வெட்டக்கூடாதா? ஒரே நிமிஷம், இப்படியே அவனை பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க, வந்துடும். ஏண்டா தம்பி யாரு நினைச்ச? போய் ஆளை கூப்பிட்டு வர போறான் பாரு. என் பொண்டாட்டியில கடன் வாங்கி கொடுத்தேன்டா. ஆனா உங்க மனவலி எனக்கு புரியுது. கையில அடிச்சுன்னா உங்க கை தான் வலிக்கும், முடிச்சு விட்டுருங்க. என்ன தம்பி? நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா அவ அதை தட்டை வச்சுன்னு வீடு வீடா போய் பிச்சை எடுக்க சொல்றானா? என்ன தட்டா கொடுக்குறேன், தட்டு கொடுப்பேன். எவனாவது பொங்கல் ஃபங்க்ஷனுன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் காசு கேட்டு வந்தீங்க, அவனை காலை வெட்டிடுவேன். ஏண்டா தட்டு கொடுக்குறீங்க, அலுமினிய தட்டு. ஆட வரவங்க எல்லாம் முன்னாடி வாங்கப்பா, பொன்னியாரலாம். வெள்ள சட்டை. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே மாப்பிள உள்ள. அவருக்கு ஒரு கண்ணை கட்டி விடுப்பா. கண்ணு தெரியாத மாதிரி கட்டணும். மாப்பிள 7 அடி எடுத்து வச்சுன்னா மூடி வந்துடும். அடிச்சுட்டு உள்ள 1000 ரூபா இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுலையா கரெக்டா கட்ட சொன்னாங்க. கண்ணை ஒழுங்கா கட்டி விடுங்க, தெரியாத மாதிரி கட்டி விடுங்க. ஐயா தெரியலங்க ஐயா. ஒன்னும் கட்டவே இல்லை பைத்தியம். ஏய் 7 அடி மறந்துடாத. 7 அடி எடுத்து பாத்துக்கலாம் மாப்பிள. ரொம்ப நேரமா கட்டுறியா? தாலியா கட்டுற? ஐயா இருங்க ஐயா, பதக்கமா இருக்குல்ல. 7 அடி மச்சான், 1000 ரூபா மறந்துடாத. அவர் கையில கொம்பு கொடுங்கப்பா. கிக் பண்ணவே மாட்டான். சே, இந்த ஆட்டோக்காரங்களே ரொம்ப இப்படிதான்ப்பா. எங்க போனோம்? டி நகர்ண்ணே. ஆட்டோ புக் பண்ணா ஒருத்தர் கூட எடுக்க மாட்டானே. நான் மட்டும் லாரியா வச்சுக்கிறேன். ஆட்டோ தாங்க இதுவும். ஏறுங்க போவோம். டி நகருக்கு எவ்வளவு கேட்பீங்க? 200 ரூபா. 150 ரூபா. சரி வா போவோம். தெரிஞ்சா கம்மியாக கேட்டுக்கலாமே. என்னண்ணே சவாரில் எப்படி போகுது? பொங்கல் டைம் வேற. எங்கப்பா டல்லு தான். உன்ன மாதிரி எல்லாருமே ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு வெயிட் பண்றானுங்க. நானே எல்லாரையும் கேட்டு தான்ப்பா ஏற்றின்னு போயிருக்கிறேன். எங்கண்ணே நீங்க கம்மியா வாங்கினா பரவாயில்ல, அவ்வளோ வாங்குறீங்க. ஆமா, 2000 ரூபா வாங்குறோம். ஏதோ கேஸ் வைக்கிற விலைக்கு கேட்டு வாங்குறோம். அதுக்கேற்ற மாதிரி அதுவே கொடுக்க முடியல உங்களால. இதுவே ஆன்லைன்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபானாலும் கொடுத்துட்டு ஏறி போயிடுறீங்க. சரி இதோ கடை வந்துருச்சு, இந்த ஓரமா நிப்பாட்டுங்க, வெளியே நிப்பாட்டுங்க. நான் உள்ள போயிட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. பார்க்கிங்ல போட்டுக்கலாம். அண்ணே பார்க்கிங்ல உள்ள போட்டிங்கன்னா வண்டி அதிகம், எடுக்கிறது லேட் ஆகும். நான் இப்படியே விடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லை அதுதான் சேஃபு, சொன்னா கேளு. அண்ணே நான் சொல்றத நீ கேளுண்ணே. எனக்கு தெரியாத டி நகரை பத்தி. 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடுறேன். இங்க இப்படியே ஓரமா போட்டு நில்லுங்க. இவர் தான் டி நகர் ஓனர். சரிப்பா போன ஒன்று ஆளை காணும். டைம் வேற ஆகுது. சரி ஒரு டீ ஒன்று போட்டு வரும். நான் ஒரு டீ ஒன்று போனேன். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில. எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட். அண்ணா ஒரு டீ ஒன்று. என்ன பண்ணுவோம் போங்க. என்ன ஜீப் புலம்பிட்டே இருக்கீங்க? பார்த்துட்டு வா. காலைல முழிச்சிருந்து பார்க்குறோம் ஒரே ஆக்சிடென்ட் தான். எங்கே பார்த்தாலும் இப்போ இங்கே ஒரு ஆக்சிடென்ட். எங்க? இங்கே நம்ம சந்தில் பால்கனி வச்சு வந்துச்சு. பால்கனியே உடஞ்சி வந்துச்சா? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓடு தான் உடஞ்சி விழும், இப்பெல்லாம் பால்கனியே உடச்சி விழுது. தரம் கிடையாது, என்ன பண்றது? சரி எந்த இடம்? இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு இருந்ததுல. ஆமா, அது ஓரமா ஒரு ஆட்டோ விட்டு போயிருந்தேன். ஆட்டோல வந்துச்சு. ஆட்டோல வந்துருச்சா? எந்த ஆட்டோ?
என் வாழ்க்கை என் கையில் போட்டிருக்கேங்க அந்த ஆட்டோ. என்ன அது ஏன் ஆட்டோனா அது? ஐயா போ போ போய் பார் போ. இந்த மாசம் தான் ஜீவ முடிஞ்சு சொந்த ஆட்டோவான்னு எடுக்கலாம்னு பார்த்தேன், அதையும் முடிச்சு விட்டாங்க. அண்ணே சொல்ல பர்ச்சேசிங்னா முடிஞ்சிருச்சு, போலாமா? எங்கப்பா போறது? எங்க பாருப்பா. அண்ணே 5 நிமிஷம் லேட் ஆகுதுன்னு ஆட்டோல ரப்பீஸ் ஏத்துற பத்தியா? ஏடா ரப்பி சாடா ஏத்துறேன், பால்கனி உடஞ்சு வந்து ஆட்டோவே நொறுங்கி போச்சுடா. இதை பார்த்தா அவனுக்கு ரப்பீஸ் ஏத்துற மாதிரி இருக்காடா? நான் அப்பவே சொன்னேன் பார்க்கிங்ல போட்டு போலாண்டா போலாண்டான்னு. ஒரு செகண்ட் என் பேச்ச கேட்டுதான் மாதிரி ஆயிருக்குமாடா. போச்சுடா. இதுக்கப்புறம் எனக்கு காயெல்லாம் கிடைக்குதாடா தூக்கிட்டு போகணும், காயெல்லாம் கிடைக்குதாடா தூக்கிட்டு போகணும். டிக்கெட்டே குறைய மாட்டேங்குது, அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. டேய் டிக்கெட் எடுக்கிறீங்களா இல்லையாடா? செக்கிங் வருவான் பொங்கல் டைம் வர. என்னப்பா பஸ் எப்ப கிளம்புவோம்? ரொம்ப நேரமா இங்கே நிக்குது. ஒரு 10 நிமிஷம் கிளம்பிடும். உங்களுக்கு உட்காருப்போ. பொங்கலுக்குள்ள நான் ஊருக்கு கொண்டு போய் விட்டுருவியா? உங்களுக்கு போதோ பொங்கல் முடிஞ்சு போதும். போம்பா நீ உள்ள போய் உட்காருப்பா ஒரு 10 நிமிஷம்பா. லீவே தரமாட்டான்னா எங்க எம்டி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பொங்கலுக்கு ஊருக்கு போய் ஆகணும். நம்ம முன்னாடி போனவங்க டிராஃபிக்ல நிக்கிறாங்களாம், புரியுதா? போகணும் போ, நீ உள்ள போ. எப்பயா எடுப்ப? எடுப்போம்பா ஒரு 10 நிமிஷம் உள்ள போய் உட்காருப்பா. போப்பா. டிக்கெட் இல்லையா? டிக்கெட்லாம் எடுத்தா இதை மட்டும் கேளு, ஆனா ஊருக்கு கொண்டு போய் விடாத. போ போ போ. நீங்க வேற பஸ் எப்போ எடுப்பேன்றாங்க, உள்ள டிரைவரே தூங்குறாப்புல. எங்கேருந்து எடுக்கிறது? என்னது இது? மழை வருது என்ன? இது இல்லையா? போன மாதிரி தான் இல்லையே, இந்த பக்கம் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ என்னடா இப்படி நாடுது? டேய் என்னடா பண்றீங்க உள்ள? அண்ணே குழந்தை உச்சா போகுதுண்ணே. உச்சா போதா? முதல்ல பாட்டில் தானே பூச்சி ஊத்திருந்தீங்க, இப்போ டேரக்டா அடிக்கிறீங்க. இது வரணும் உள்ள. டேய் டேய் என்னடா பண்ற? போய் கொளுத்துறேன். போய் கொளுத்துறியா? ஆமா, சுத்தி பாரு, இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நீங்க எனக்கு பொங்கலுக்கு கூட்டு போய் விடுறது மாதிரி தெரியல. அதான் இங்கேயே போகியை கொண்டாடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ பொங்கலுக்கு பின்னாடி பானை இருக்குல்ல, பானை வச்சு இங்க பொங்கல் கொண்டாடுவோம்ல. மாட்டு பொங்கல் பஸ் அடைக்கிறீங்களா? பொங்கல் திருவிழாவுக்கு வருகை கொடுத்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை கூறுகிறோம். விளையாட்டு போட்டிகளில் பேர் கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களும் ஸ்டேஜுக்கு அருகில் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதுனா அங்க கூட்டமா இருக்கு. ஐஸ் வண்டி உள்ள கொண்டு வராதப்பா, வெளியே 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 வச்சு இது பண்ணு. சித்தப்பு என்ன இந்த பக்கம் ஊருக்கு காப்பு கட்டி இருக்கு, ஒரு 3 நாள் ஒழுங்கா இருங்க. நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், எல்லா ஃபங்க்ஷன்லயும் கேட்க மாட்டீங்க. ஒரு 3 நாள் ஒழுங்கா இருங்க. எழுதிட்டியா? எழுதிட்டேங்கய்யா. எது எலி செத்து போச்சா? ஐயா அது எலிசபெத்துங்கய்யா. எலிசபெத் இல்லாம இங்க பேர் வைக்கிறாங்க? ஐயா நீங்க கூப்பிடுறது இல்ல அவங்க பேர், அவங்க சொல்றதுதான் அவங்க பேர். இதெல்லாம் 2024 நிப்பாட்டி ஆச்சுப்பா. 2025 கொண்டு வரத அடிச்சு வெளுத்துருவேன். அடுத்த பேரை காட்டு. ஆங்கில வச்சு நம்ம என்ன துணியா கைப்பட போறோம்? அது ஏஞ்சல்யா. இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்நாட்டுல போறது தமிழ் தெரியலாம் தப்பு, இங்கிலீஷ் தெரியலாம் தப்பு இல்ல. அதுக்கு அடுத்தது காட்டு. சரிங்கய்யா, இதுதான் இங்கிலீஷ்ல இருக்கு. அடுத்த போட்டி எல்லாமே நான் தமிழ்ல எழுதிருக்கேங்கய்யா. காட்டு. அதை காமிக்கிறேங்க ஐயா. இதுதாங்க ஐயா போட்டிக்கான லிஸ்ட். இது தமிழுக்கு ஐயா. சுக்குபாய் ஏன்டா இங்க வராரு? சுக்குபாய் இல்ல ஐயா, அது சாக்கு பை. சாக்கு பையா தான் நீ அப்படி எழுதிருக்கியா? அது என்னது? லெமன் இந்த 3 அது லெமன் ஸ்பூனுங்க ஐயா, இப்படி வச்சு பண்ணுவாங்களே. லெமன் ஸ்பூனை தான் லெமன் 3 போட்டு வச்சிருக்கியா? நீ காட்ட, நீ எழுதுங்கிற பாக்குறேன். டேய் என்னடா போட்டிக்கு போட்டின்னு எழுதி வச்சிருக்க? போட்டின்னு எழுதி வச்சிருக்கேன். இதை புரிய தமிழ் எழுது. எழுது தமிழ் எழுது. எழுதிட்டேங்க ஐயா. தமிழுக்கு 3 எழுத்து தானா? 4 எழுத்து எழுதி வச்சிருக்க. எப்பயா மாத்தினாங்க? மாத்தினாங்களா? அது கரெக்டா தான் இருக்கு, நீ தான் மாத்தி எழுதி வச்சிருக்க. இதுல வேற தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது வேற. எனக்கு நம்ம அடிக்க கூடாதுன்னு இந்த ஊருக்காரங்க சட்டி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. நான் விட மாட்டேன், அடிச்சு இன்னைக்கு 1000 ரூபாய் எடுக்கிறேன் பார். ஆமா யார் அது? மாப்பிள்ள நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? உரி அடிக்கவா? ஆமா மாப்பிள்ள, நீ தானே சொன்ன 7 அடியில போனா அடிச்சிடலான்னு. 7 அடி தானே சொன்னேன். 7 கிலோமீட்டர் வந்திருக்கடா. பொங்கல் முடிஞ்சே 3 நாள் ஆகுது. என்னடா இது கண்கட்டி வித்தியா இருக்கு? போடா. அப்ப அந்த உரி அந்த 500 ரூபா இல்லையா தம்பி? ஏன் மாப்பிள்ள நீ அடிக்க போறியா? நான் அடிக்கிறேன் பாரு. கரும்பு வாங்க சொல்லி ஒருத்தன அம்சம் இன்னும் ஆளை காணோம். டேய் வந்தானா இல்லையா அவன்? எங்க போய் ஊர் மேதோ தெரியல. பொங்கல் அதுவும் கூட வீட்டுல கரும்பு வாங்கிட்டு விட்டேன். எவ்வளோ அது? 100 ரூபா. 100 ரூபாவா? 100 ரூபாவா? 100 ரூபாவா? 100 ரூபாவா? எதுக்கு அடிக்கிற?
நான் போனா 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவேன்டா. உன்னை நல்லா ஏமாத்திட்டானுங்க. அப்ப போக வேண்டியதானே? அப்புறம் என்ன இதுக்கா இருக்க இங்க? வேலை வெட்டிக்கும் போறது கிடையாது. ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னாலும் தப்பா வாங்கிட்டு வர்றது. போ போய் வெள்ளம் வாங்கிட்டு வா. அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்ப சொன்னா போக மாட்டியா? போக மாட்டியா? போற 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 போ, வெள்ளம் வாங்கிட்டு வா. பா டா. எம்புட்றாது? ஐயோ, அதிகமா சொன்னா அடிப்பான், கம்மியா சொல்லுவோம். 25 ரூபா. 25 ரூபாவா? இது கலரை பத்தியா? தரமே இல்லடா. 40 ரூபா வாங்கினா கரெக்டா இருக்கும். எப்படி வாங்கணும்னு தெரியாம எந்த தண்டத்துக்கு. யோ போயா, நானே ஃபீலிங்ல இருக்கேன். அப்படின்னப்பா ஃபீலிங் உனக்கு? பொங்கலுக்கு என் தலைவன் படம் வரல. ஓ, உன் தலைவன் உடம்பு வரலான்னு உனக்கு ஃபீலிங்கா இருக்கு? ஆமா. 2 வருஷமா வேலை கிடைக்கலன்னு உன் ஃபீலிங் இல்லை. அப்பன் காசு தண்டை சோறு சாப்பிட்றோமேனு ஃபீலிங் இல்லை. சட்டி சோறு தின்றல, சட்டி சோறு அது என்னைக்காவது குறைச்சி சாப்பிட்ருக்கியா? ஆனால் படம் வரலன்னு மட்டும் உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கு. தோலுக்கு மேலே வளர்ந்துட்டியான்னு பார்க்குறேன். யோ, நீ குள்ளமா இருக்கன்னு சொல்லியா? டேய், உரியடிக்கும் போட்டி விமர்சையாக நடந்து கொண்டது. அதில் நம்மூர் சிங்கம் கட்டிடம் காளை அனுமக்கண்ணன் ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதே அவர் உரையை நோக்கி நடந்து வருகிறார். அண்ணே, என்ன பலூன் அண்ணே? ரைட் ரைட் ரைட். ரைட் வந்துருங்க. ஆமாண்ணே, அண்ணே வெடிச்சிட போகுதுண்ணே பலூனே. ரைட் ரைட். அவர் உரி அவர் இடது பக்கம் இருக்கின்றது. லெஃப்ட் லெஃப்ட். ஆமா ஆமா. பண்றது சரியில்லாத மாதிரி தோணுது. இப்பொழுது அவர் உரியை நோக்கி நெருங்கிவிட்டார். கொம்பை உயர்த்துகிறார். இல்ல 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 ஐஸ் கொடுக்காத, குழந்தைக்கு கொடுக்காத. திரும்ப யூட்டன் யூட்டன்ல கொடு. ஆமா ஆமா. தம்பி கிட்ட நெருங்கிவிட்டார். யோ யோ யோ, இல்ல 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 இல்ல. அப்படி. ஆமா ஆமா. மைக் ஆஃப் மைக் ஆஃப் மைக் ஆஃப். என்ன தம்பி நீ உன் ஆக்டிவிட்டிஸே சரியில்லையே. இங்க உரி அடிச்சா 2000 ரூபாய் தராங்களாம். ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்றியா? சரி, அப்புறம் பேச்சு மாற மாட்டோம்ல. கண்டிப்பா. மைக் போப்பா. துப்பாக்கி ஓங்க. ஒரே அடி.